Hello friends, welcome to krishnastechinfo. இந்த வீடியோவில் நம்ம ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கரோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பற்றி பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து போட்ஸ்டோன் 260யோட ரிவ்யூவை பார்க்கலாம். இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்பீக்கரில் இருக்க ஃபீச்சர்ஸை பற்றி நான் இப்போ சொல்கிறேன். போட்ஸ்டோன் 260ல் வந்து ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பேட்டரி வந்து 1000 mAh பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. அதோட பிளேயிங் டைம் வந்து உங்களுக்கு 4 to 5 hours வரும். அதே மாதிரி சார்ஜிங் டைம் வந்து 2 hours வரும். இந்த ப்ளூடூத் ரேஞ்ச் வந்து உங்களுக்கு 10 meters வரை கனெக்ட் ஆகும். ஸோ இதில் SD கார்டு சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ நீங்கள் ப்ளூடூத்தில் நீங்கள் பாட்டு கேட்கலாம். அது இல்லைனாலும் ஸோ உங்களோட மைக்ரோ SD கார்டையும் நீங்கள் பாட்டு வந்து காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் அது மூலமாக கேட்க முடியும். ஸோ இதில் IPX ரேட்டிங் 5ம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வாட்டர் ரெசிஸ்டன்ட் தான். நம்ம இப்போ இந்த போட்ஸ்டோன் 260யோட அன்பாக்சிங்கை பார்க்கலாம். ஸோ இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் இருக்குது. ஸோ உள்ளே வந்து ஒரு சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது 1 year வாரண்டி கார்டு இருக்குது. லாஸ்ட்டாக ஒரு மேனுவல் வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து நமக்கு ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்ன இருக்குன்றது இங்கே போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ஆப்ரேஷன் இன்ஸ்ட்ரக்ஷனில் பார்க்கலாம். இங்கே வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் ட்ராக்ஸ் சேஞ்ச் பண்ணணுன்னாலும் இந்த பட்டன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் மைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த ஸ்பீக்கர்லேயே வந்து நீங்கள் கால் அட்டென்ட் பண்ணி பேச முடியும். ஸோ நம்ம ஸ்பீக்கரில் இப்போ இருக்க பட்டன்ஸை பார்க்கலாம். ஸோ இங்கே ரைட் சைடில் வந்து உங்களுக்கு பவர் ஆன் பட்டன் இருக்குது. அதுக்கப்புறம் ஸோ ட்ராக் சேஞ்ச் பண்ணுறதுக்கும் அப்புறம் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அப் அண்ட் டவுன் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் சாங்ஸை வந்து ப்ளே பண்ணுறதுக்கு பாஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த ப்ளே அண்ட் பாஸ் பட்டன் வந்து மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஸ்பீக்கரை சார்ஜ் பண்ணுறதுக்கு இங்கே கீழே வந்து இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே சார்ஜிங் போர்ட் இருக்குது. ஸோ சார்ஜிங் போர்ட், அதுக்கப்புறம் வந்து SD கார்டு ஸ்லாட் இருக்குது. ஸோ நீங்கள் மைக்ரோ SD கார்டு இங்கே இன்சர்ட் பண்ணி நீங்கள் சாங்ஸ் ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணிவிட்டு சாங்ஸ் ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம பவர் ஆன் பண்ணுறேன். ஸோ பேரிங்க்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் பேர் கொடுத்துட்டேன். இப்போ போட்ஸ்டோன் வந்து இந்த ஃபோனோட கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போது சாங்ஸ் ப்ளே பண்ணி பார்க்கலாம். சரி, இப்போ ஒரு லைவ் ரேடியோ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். ஆஃபீஸர் வந்து நாம விராட் கோலியுடைய இந்த பர்ஃபார்மன்ஸ்ல தான் தெரிஞ்சுக்க வேண்டிய 5 முக்கியமான விஷயம்னு சொல்லி முதல் விஷயம் வந்து நான் சொன்னேன், பேட் டைம்ஸ் கூட கடந்து போகும், ஒருத்தருக்கு ஏற்படுற கெட்ட நேரமும் கடந்து போகும் அப்படின்றது அவர் சொன்ன முதல் விஷயம். ரெண்டாவது, உங்களுடைய பதில் உலகத்துக்கு நீங்க சொல்ற பதில் ஃபுல் சவுண்ட் நான் வைக்கிறேன். உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ்ல தான் ஏதோ சரியில்லைங்க டைம் இப்படிலாம் பேசினு பர்ஃபார்மன்ஸ்ல காட்டியாச்சுல. அதாவது உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் மூலமா நீங்க சொல்ற பதில் தான் இருக்கிறதுலே சிறந்த பதில் எந்த ஒரு கேள்விக்கும். ஸோ இது வந்து அவரோட நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய 2வது விஷயம், அவருடைய பர்ஃபார்மன்ஸ் மூலமா அவர் சொன்ன பதில் அப்படின்றது. 3வது, கடைசி நிமிஷம் வரைக்கும் நம்முடைய எமோஷன்ஸை கண்ட்ரோல்டாக வச்சுக்கணும். இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னைக்குமே கலங்காத ஒரு விராட் கோலியை ஒரு கலக்க நிலையில, ஒரு பரவச நிலையில, ஒரு எமோஷனல் ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல நம்ம பார்த்தோம். கண்ணு கலங்கிட்டு அவரு. என்னைக்குமே நீங்க விராட் கோலி இந்த மாதிரிலாம் ஜெயிச்சுன்னா கண்ணு கலங்கி பார்த்துருக்க மாட்டீங்க. அன்னைக்கு மேட்ச் விராட் கோலி அவ்வளோ நேரம் தன்னுடைய எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டு ஜெயிச்சதுக்கு அப்புறம் இப்போஸ்ட். அந்த மாதிரி நம்ம லைஃப்ல நம்மளுடைய எமோஷன்ஸை கடைசி நிமிடம் வரை, ஒரு விஷயம் முடிகிற வரை நம்மளுடைய எமோஷன்ஸை நம்ம கண்ட்ரோல்டா வச்சுக்கணும். ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே வெற்றியை கொண்டாடிடக்கூடாது. இது 3வது முக்கியமான விஷயம். இன்னும் இந்த மாதிரி 2 அற்புதமான விஷயங்கள் அவர் சொன்னது. மொத்தம் 5 சொன்னாரு. அதில் 3 சொல்லிட்டேன், இன்னும் 2 இருக்கு. கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். மேபி நாளைக்கு உங்க வேலை செய்யற இடத்துல உங்களுக்கே கூட இல்ல உங்க பிள்ளைகளுக்கு நீங்க ஷேர் பண்ணலாம். மிர்ச்சி செந்திலன் சுட்ட கதை 2.0 இனி என்டர்டெயின்மெண்ட் எதுவானாலும் அது மிர்ச்சி தான். மச்சி ஸோ இப்போ நம்ம சவுண்ட் குவாலிட்டி பார்த்தோம். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ நீங்கள் எங்கேயாவது வெளியூருக்கு நீங்கள் டூர் போகிறீங்க இல்லை எங்கேயாவது ஊருக்கு போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இந்த வீடியோவில் நம்ம போட் ஸ்டோன் 260யோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.